வணக்கம். வணக்கம் சார். என்னோட பேர் வந்து வீர அன்பரசு. இந்த படத்தோட கதை, திரைக்கதை, வசனம், படத்தோட இயக்கத்தையும் நானே பண்ணியிருக்கேன். ஒரு கதை ஆசிரியரா, டைரக்டரா கதை எழுதும்போது எப்படி உருவாகிறது, அதை எழுதி முடிக்கும் பொழுது அதன் ஃபீலிங் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு கதை எழுதுறதுங்கிறது பாதிப்புகளின் பிரதிபலிப்புகளாக இருக்கலாம், இல்லை நம்மளை ஏதாவது கவர்ந்து இருக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும்னா, இரவு நேரத்தில் மரத்து மேலே உட்காந்துட்டு இருக்க ஒரு பறவையை பார்த்தீங்கன்னா நிலாவை டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு பறக்கக்கூடிய சக்தி இருக்கிறதுனால நம்ம வந்து நிலாவை நோக்கி ஒரு நாள் போகணும் அப்படின்னு நினைக்கும். அப்படிதான் ஆரம்பிக்கிறது இந்த கதை எழுதுறது. அந்த கதை எழுதி முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து நிலாவை நோக்கி பறக்க ஆரம்பிக்குது, போய்கிட்டே இருக்கு. அது நிலாவை போய் சேர்ந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த முடிவுரை. நீங்கள் வந்து இந்த பறவையோட ஒப்பிடும்போது அது போய் நிலாவை போய் ரீச் ஆச்சா இல்லையா அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கோ அதுதான் கிளைமாக்ஸ். இதை வந்து நீங்கள் திரையரங்கில் பார்த்தீங்கன்னா என்னோட கதை ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து திரையரங்கில் பார்த்தீங்கன்னா இந்த வித்தியாசமான கதை உங்களுக்கு. இந்த கதையை பத்தி ஒரு வரியில சொல்லணும்னா, இது வந்து காதல் கதையிலேயே ஒரு வித்தியாசமான காதல் கதை. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு காதல் கதையில ஒரு டச்சிங்க நீங்க எந்த படத்துலையும் எங்கேயும் நீங்க பார்த்துருக்கீங்க. இது காதல்ல ஒரு வித்தியாசமான ஒரு இலக்கை நோக்கி போய்கிட்டு. ஓகே சார், இந்த படத்தின் மூலம் வேற ஒரு படம் டைரக்ட் பண்ண சான்ஸ் கிடைச்சா எந்த ஹீரோ வச்சு படம் பண்ணுவீங்க? எனக்கு முதல்ல வர்றது ரஜினி சார் தாங்க. நீங்க படிச்சது எங்க, என்ன படிச்சிருக்கீங்க? சார் நான் வந்து சொந்த ஊர் சேலம். படித்தது ஒரு முனிசிபல் ஹையர் செகண்டரிங்கிற ஒரு கார்பரேஷன் ஸ்கூலில் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சேலம் அரசு கலைக்கல்லூரியில் பிஏ ஹிஸ்ட்ரி எடுத்து பண்ணேன். அப்புறம் சென்னைக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனால அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு சென்னை பச்சைபாஸ் காலேஜில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுத்து படித்தேன். அப்புறம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அங்கேயே எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அண்ணா யூனிவர்சிட்டியில் எம்பிஏ ஆப்ரேஷனல் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கேன். இந்த படத்தோட இசையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சார், இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு கார்த்திக் ராஜா தான் சார். இந்த படத்துக்கு வந்து பொம்மையாக நாங்கள் செஞ்சுருக்க அந்த கதைக்கு அவர் வந்து இசையில் உயிர் கொடுத்து அதை ஒரு ஓவியமாக உருவாக்கி அதை வந்து அந்த ஓவியத்தை அழகாக பேச வச்சுருக்கேன். பார்த்தா பின்னணி இசையா ஆர்ஆரில் 6 சாங் பண்ணியிருக்காரு. அவ்வளவும் பிரமிக்கத்தக்கது. இசை வேகம்ன்றது வித்தியாசமான எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு இரவுல வந்து ஒரு சூழ்நிலையை சொல்லிட்டு வரேன். மறுநாள் காலையில நான் கூப்பிட்டு அடுத்த நாள் காலையில அதுக்கு இசை வச்சுட்டு பாடலோட என்கிட்ட காட்டுறேன். அவரோட ஒரு இரவுல ஒரு பின்னணி இசை பாடலை அவ்வளவு அற்புதமா பிரசன்ட் பண்ணியிருக்காரு. வேகமாகவும் விவேகமாகவும் வித்தியாசமான இசையும் அவர் கொடுத்துருக்காரு. கார்த்திக் ராஜாவோட இசைக்காகவே நீங்க தேட்டர்ல பலமுறை பார்க்க வேண்டியது. ஏப்ரல் 24 படம் ரிலீஸ் ஆகுது. தயவு கூர்ந்து எங்களை ஆதரிச்சு ஒவ்வொருத்தரும் குடும்பத்தோட வந்து நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், பொதுமக்கள் எல்லாரும் வந்து தேட்டருக்கு வந்து எங்களை மாதிரி சின்ன படம் பண்றாங்களா உற்சாகப்படுத்தி தயவு செஞ்சு எல்லாரும் தேட்டருக்கு வந்து படம் பாருங்க. நன்றி.